பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா எம்பி குறித்தான மற்றொரு தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. அர்ச்சுனா எம்பியை கைது செய்ய உத்தரவு, யாழ் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஊடாக நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் கட்டளை என்பதாக வீரகேசரி பத்திரிகை தகவலை கொண்டு வருகிறது. பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனை கைது செய்து மன்றில் ஆஜர் செய்யுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்றைய தினம் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுள ரத்நாயக்க தலைமையில் மஞ்சுள ரத்நாயக்க இதற்கான உத்தரவினை இவ்வாறு பிறப்பித்திருக்கிறார். இந்த கைது உத்தரவை யாழ்ப்பாணம் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஊடாக நடைமுறைப்படுத்துமாறு நீதவான் மஞ்சுள ரத்நாயக்க இதன்போது கட்டளையிட்டிருக்கிறார். கடந்த 2021 மார்ச் மாதம் 22ஆம் தேதி கொழும்பு பேஸ்லைன் வீதியில் லசந்த் அபேவர்தன எனும் நபர் செலுத்திய காரை விபத்துக்குள்ளாக செய்து குறித்த நபர் மீது தாக்குதல் நடத்தி அவரை காயப்படுத்தியதாக வைத்தியர் அர்ச்சுனா மீது கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்திருக்கிறது. இதன்போது வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் மன்றில் ஆஜராகவில்லை. பாதிக்கப்பட்ட நபருக்காக மன்றில் ஆஜரான சட்டத்தரணி அசங்க மெண்டிஸ் தொடர்ச்சியாக வைத்தியர் அர்ச்சுனா மன்றில் ஆஜராகாமல் புறக்கணிப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். கடந்த தவணையிலும் வைத்தியர் அர்ச்சுனா மன்றில் ஆஜராகாமல் இருந்த நிலையில் அப்போதும் அவரை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்ட போதும் அந்த பிடியான இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதும் மன்றில் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த நிலையிலேயே பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவை உடனடியாக கைது செய்து மன்றில் ஆஜர் செய்யுமாறு யாழ் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஊடாக இந்த கட்டளையை நீதிமன்றம் இவ்வாறு